வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சாலட் எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். இந்த சாலட வச்சு நீங்க விதவிதமா காய்கறிகள் பயன்படுத்தி செய்துக்க முடியும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் குடுத்து விடலாம். நீங்க லஞ்சுக்கு எடுத்துட்டு போலாம். ரொம்ப சுவையா இருக்கும். சமைச்ச உணவுலேருந்து இயற்கை உணவு மாறுறதுக்கு வெயில் காலம் வந்து ரொம்ப பிரமாதமான, பொருத்தமான காலங்க. ஏன்னா வெளியிலயும் வெயில் அடிக்குது. உள்ளேயும் வந்து நம்ம அதே இட்லி, தோசை, சாதம் அது போட்டோம்னா உடம்பு ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கு பதிலா இயற்கை உணவா குடுத்தோம் அப்படின்னாக்க, இந்த வெயிலுக்கு நல்ல நம்ம உடம்பு ஒத்துழைக்கும். ஓகே, நம்ம வந்து தர்பூசணி சாப்பிடுறோம், இளநீரு, மோரு இதெல்லாம் சாப்பிட்டாலும் கூட, இந்த உணவு பழக்கத்துலேருந்து நம்மள மாத்திக்கிட்டோம் அப்படின்னாக்க, நல்ல எனர்ஜிட்டிக்கா நம்மளால இருக்க முடியும். ஏன் வந்து எங்கள இயற்கை உணவுக்கு மாற சொல்றீங்க அப்படின்ட்டு நீங்க கேட்குறீங்களா? வெளியில எங்கேயும் வேண்டாம். உதாரணத்துக்கு எங்க வீட்டையே எடுத்துக்கலாம். எங்க அப்பாவுக்கு அடிக்கடி அல்சரு, வாய்ப்புண் வரும். எங்க அம்மாவுக்கு சுகர் இருக்கு. நாங்க வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ரொம்ப நிறைவா எல்லா காய்கறிகள், நான்வெஜ் எல்லாமே சாப்பிடுவோம். அப்படி இருக்கும்போது எப்படி எங்க அம்மா, அப்பாவுக்கு இந்த நோய் வந்தது? வயசானாலே நோய் வரும் அப்படின்றது எந்த இயற்கை விதியுமே கிடையாதே. எந்த வயசான விலங்குகளுக்கும் வந்து நோய்கள் வர்றது கிடையாதே. அப்போ நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம். நம்மளோட முன்னோர்கள்லாம் உணவே மருந்துன்னு சாப்பிட்டாங்க. நம்ம சாப்பிடுவதற்கு முன், சாப்பிடுவதற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு மருந்த உணவா சாப்பிடுறோம். இதுல நான் வேலைக்கு நான் கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா மருந்து சாப்பிட்டுருவோம்ப்பா அப்படின்ட்டு வேற பெருமை நமக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா, மனிதன் கூட வளர்ற வீட்டு விலங்குகளுக்கு தான் வந்து நோய்கள் வரும். காட்டுல வளர்ற எந்த விலங்குகளுக்குமே நோய்கள் வர்றது கிடையாது. ஏன்னா அது வந்து இயற்கை உணவ அப்படியே சாப்பிடுது. காய்கறிகளையும், கீரைகளையும் நாம வந்து சமைக்காம அப்படியே சாப்பிடும்போது, அதுல இருக்கிற சத்துக்கள், விட்டமின்ஸ், மினரல்ஸ், என்சைம்ஸ் இதெல்லாம் வந்து உடம்பு ஈஸியா கிரகிச்சுக்கும். சரி, இப்ப நமக்கு வந்து காய்கறிகள் எல்லாம் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தி தானே கிடைக்குது. அத அப்படியே சாப்பிட முடியுமா அப்படின்னா, நம்ம சமைச்சாலும் அந்த பூச்சிக்கொல்லி வந்து அதுல இருக்க தான் செய்யும். அப்ப அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னாக்கா, வீட்டு தோட்டம் வளர்க்கிறது தான். கூடுமான வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொத்தமல்லி, புதினா, இன்னும் காய்கறிகள் ஏதாவது போட்டு வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி உங்களுக்கு வீட்டு தோட்டம் வளர்க்கறதுக்கு வசதி இல்லாத பட்சத்துல, இயற்கை அங்காடிகள பார்த்து, அங்க காய்கறிகள வாங்கிக்கிறது சிறப்பு. எங்களோட அனுபவத்துல இயற்கை அங்காடிகள்ல இருந்து வாங்கி சாப்பிடுற காய்கறிகளுக்கும் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கி சாப்பிடுற காய்கறிகளுக்கும் நிறைய வித்தியாசம். பூச்சிக்கொல்லி பயன்படுத்தாத காய்கறிகளை சாப்பிடும்போது அதோட சுவையே தனிங்க. அது மட்டும் இல்லாம மணிக்கணக்கா நின்று நம்ம சமைக்க தேவையில்லை. நிறைய டைம் மிச்சமாகும். ஆரோக்கியமும் கூட. நான் வந்து 3 வருஷமா இயற்கை உணவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மூட்டு வலி இருந்தது, அது சரியாயிடுச்சு. தூர பார்வை இருந்தது, கண்ணாடி போட்டிருந்தேன், அதுவும் சரியாயிடுச்சு. இடையிடையே நான் வந்து விரத முறைகளும் நான் கடைப்பிடிப்பேன். அதனால அதுவும் எனக்கு வந்து பயன் குடுத்தது. காதுல இரைச்சல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தேன். அதனால வந்தது. அதுவும் சரியாயிடும். நான் வந்து போன மாசம் தென்றல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அமைப்புல 16 நாள் கழிவு நீக்க பயிற்சி எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து இயற்கை உணவு தான் ஃபாலோ பண்ணணும். இரவு உணவ தவிர்த்திறணும். இந்த 16 நாள்லயே இயற்கை உணவ ஃபாலோ பண்ணி சுகர் முதற்கொண்டு எல்லா பிரச்சனைகளுமே சரியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட எல்லாரும் சொல்றத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேங்க. இன்னும் ரொம்ப ஆழமா ஏன் வந்து இயற்கை உணவு எடுத்துக்கணும் அப்படின்றத இன்னொரு காணொளியில பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம சாலட் செய்யலாம். சாலட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெள்ளரி பிஞ்சு, கொஞ்சமா அவல், ஒரு தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, மல்லித்தலை, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், தேவையான அளவு இந்து உப்பு, அதுக்கப்புறமா கேரட், கொடமிளகா. இப்போ இந்த சாலட் செய்கிறதுக்கு இதெல்லாம் மட்டும் பேஸாக வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு பேஸாக எப்போவுமே வச்சுக்கிட்டு, இது கூட வந்து கேரட்டோ, பீட்ரூட்டோ, பீர்க்கங்காயோ, புடலங்காயோ, இன்னும் நம்மக்கிட்ட என்னென்ன காய்கள் இருக்கோ அந்த காய்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா கேரட் கூட நம்மளோட நாட்டு காய்கறிகள், பீர்க்கங்காய், புடலங்காய் அந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கலந்துட வேண்டியது தான். இயற்கை உணவை பொறுத்த வரைக்கும் பொடியாக காய்கறிகளை நறுக்கிக்கணுங்க. இதுதான் அளவுன்னு கிடையாது. 2 தக்காளி கூட போட்டுக்கலாம். அதிகமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சுவைக்காக சேர்த்துக்கலாம். இன்னும் முந்திரி, பூசணி விதை இருந்தால் சேர்த்துக்கிட்டோம்னா கூடுதல் சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீட்டுத் தோட்டம் வளர்ப்போம், இயல்பான இயற்கையான வாழ்க்கை வாழ்வோம். நன்றி.